கை வைக்கிறது பார்த்துக்கோ. எதையுமே இழுக்கக்கூடாது. அது போகிற போக்குலேயே நீ கையை வச்சினா அது பாட்டுக்கு கை உக்காந்திக்கும். தெரியுதா? எங்கேயா இழுக்கிறேன்னா 1/2 இன்ச்சில் தைச்சிக்கிட்டே வரேன். என்ன கை நான் பெருசாக வெட்டியிருக்கேன். போயிட்டு ரிவர்ஸு 2 தையல். கை எப்படி இருக்கோ அப்படியே சும்மா மேலே மட்டும் வச்சு அட்டாச் பண்ணிக்கிட்டே வந்துடணும். 1/2 இன்ச்சை தாண்டக்கூடாது, உள்ளேயும் தைக்கக்கூடாது. சரியா? செட் பண்ணுறேன், அவ்வளோதான். தெரியுதா? பாடி பீஸை மட்டும் அடியில் நவுத்திக்கிட்டேன். கை தைக்கவும் சொல்லி கொடுத்தாச்சு. இதோட வெளியே வந்துடலாம். அடுத்து இந்த கையை எந்த துணிமா? ஒரு துணியும் போகாதீங்க. பாதியிலேருந்து தான் தைக்கணும். யார் இங்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சரியா? தோள்பட்டையிலேருந்து தான் தைக்கணும். கை பஃப் கைக்கு மட்டும்தான் அங்கிட்டிருந்து வரும். இன்னும் ஸ்டிச்சிங்கில் சொல்லி கொடுக்க வேண்டியதே உங்களுக்கு ஊறுபட்டது இருக்குது. என்ன பண்ண போறீங்கன்னு தெரில எனக்கு. என்ன பண்ணுறது, நம்ம டைம் அப்படி செட் ஆகுது. அதை தான் அமையும் போது தானே அமையும். நம்ம கேட்குறதெல்லாம் கடவுளுக்கு கொடுக்கணும். ஸ்டிச்சிங்லேயே நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. வெறுமனா கை தைக்கிறதோ காலர் தைக்கிறதோலாம் விஷயமும் இப்போல்லாம் அந்த ஷார்ட்கட்டு அது இதுன்றாங்க. ப்ராப்பராகவே ஃபஸ்ட்டு யாருமே கற்றுக்கணும்னு விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க. எப்படியும் சீக்கிரமாக கற்றுக்கணும். சீக்கிரமாக கற்றுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. இங்கே ஈவனாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. கை தைச்சதுக்கப்புறம் ஈவனாக இல்லை அப்படின்னா கை ஜாயின் பண்ணதில் எதாவது தப்பு இருக்கும். சரியா? அவசரம் செக் பண்ணாமல் எதையுமே செய்யக்கூடாது. அவசரம்னா எல்லாத்துக்கும்